வணக்கம் காய்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்க தான் போகிறேன். என்னடா துணி துவைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு வந்து சில பேர் நினைக்கலாம். ஏன்னா பொண்ணுங்களோட கஷ்டம் வந்து சில பேருக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். எங்கள் மம்மி என்ன சொன்னாங்க, சரி போய் துணி துவைச்சிட்டு வந்துடுறா, வெயில் அடிக்குது, வெயில் எப்போ வரும் எப்போ போகுனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அவங்க பேச்சை தட்டாமல் நம்ம வந்து கிளம்பியாச்சு மாடிக்கு. இன்றைக்கி வந்து என்ன பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை தான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து போகிறப்போ நான் எண்டிங்கில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். ஊற போட்டு வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ஒரு புசு பெட்ஷீட் ஒன்று. ஐயோ அதை துவைக்கவே முடியல என்னால். அதுக்கப்புறம் 2 தலைவாணி வர எங்கள் அப்பாவோட ஷொட்ரு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவல் ஒன்று இருந்துச்சு. ஐயோ அழுக்குன்னா அழுக்கு, அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. ஹாஸ்டல்லையும் நம்ம தான் துவைச்சோம், வீட்லேயும் நம்ம தான் துவைப்போம், கல்யாணம் பண்ணிட்டு போனால் மாமியார் வீட்லேயும் நம்ம தான் துவைக்கணும். அப்போ சொன்னதுக்கு இப்போ ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி சொல்லிட்டு அது ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் துவைக்கிறது வந்து இப்போ காட்ட போகிறேன். கஷ்டப்பட்டு அது தூக்கவே முடியலங்க. அந்த புசுன்னு ஒரு பெட்ஷீட் இருந்துச்சுல, அது என்ன சத்தியமாக தூக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி தூக்கிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டவலை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து புஸ் பிச்சுட்டு துவைப்போம் அப்படின்ட்டு யோசனையோடையே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமராவை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் துணி துவைக்கிறதே உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபுல்லாகிட்ட அப்புறமே அந்த அழுக்காக இருந்ததில்ல அந்த தண்ணி நல்லா ஊற்றிட்டு திருப்பி தண்ணியை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவலை வந்து துவைக்கலான்னு சொல்லிட்டு யோசனையில் டவலையும் துவைச்சி முடிச்சிட்டேன். டவலை துவைச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 தலைவாணி உரம் இருந்துச்சுன்னு சொன்னால அதுவும் துவைச்சிட்ருக்கேன். என்னால் முடியவே இல்லை. காற்று ஒரு பக்கம் அடிக்குது, வெயில் ஒரு பக்கம் அடிக்குது. காலையில் வேறு சாப்பிடாமலே வந்து நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி துவைச்சி முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணேன்னா ரொம்ப முடியவே இல்லை. ஒரு மாதிரி வடன்னு ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சோதனை, என்னடா சத்திய சோதனை நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரின்ட்டு நல்லா துவைச்சிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது எனக்கு வந்தது அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி வந்து அந்த டவலை போட்டு நல்லா இன்னும் 2 டைம் வந்து அலசிட்டு திருப்பியும் துவைச்சிட்டு திருப்பி அது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டேன் அந்த டவலை. அதுக்கப்புறம் 2 தலைவாணி வரேன்னு சொன்னால அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் சொல்கிறது சத்திய சோதனை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவாணி உரையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். தலைவாணி உரையை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணோமா இல்லையா அப்படின்னு யோசனையிலே தான் திருப்பி ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓ கேமரா ஆனில் தான் இருந்திருக்குது அப்படின்னு. பார்த்தீங்களே எத்தனை சத்திய சோதனைன்னு. பெண்கள் துணி துவைக்க போனாலே இத்தனை சத்திய சோதனை வந்து அது கடந்து தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் பாவிங்களா எனக்கு வந்து சோதனை பாருங்கடா அப்படின்ட்டு அது ஒரு அடிக்கும் போது ஒரு பக்கம் ஓரமாக போயிடுச்சு. அடா பாவி யார் மூச்சில் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கும் தெரியல. இந்த டவல் வேறு நம்மளை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துது, தலைவணி வர அப்படின்னு நினச்சிட்டு புலம்பினே உட்காந்து துவைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது புலம்புறது வந்து கேமராவில் தெரியாது இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சு எடுத்துட்ட அப்புறம் சரி நம்ம இயற்கையை பார்ப்போமேன்னு பார்த்தா என்ன வெயிலாக இருக்குது. எல்லாமே பட்டு போயிடுக்குதுங்க. புல்லும் சரி அப்புறம் சோளக்கதிரும் சரி எல்லாமே வந்து பட்டு போயிடுச்சு. சில நாள் வந்து மழை பெய்யுது, அப்போ வந்து நல்லா வந்து வளருது. அப்புறம் வந்து வெயில் அடிக்கிறதுனால வளரவும் மாட்டேங்குது. ஆனால் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பெட்ஷீட்டு என்ன சொல்கிறது தலைவாணி உரையை வந்து ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து ஸ்வெட்ரு வந்து துவைக்க சொன்னாங்க சொல்லியிருப்போம் இப்போ முன்னாடி. அதனால் இப்போ வந்து அதை துவைச்சிட்ருக்கேன். அது எருமை சைஸில் இருக்குது. அது என்னால் தூக்கவும் முடியல. இருந்தாலும் துவைச்சி போட்டுட்டு எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுவே யா வீடுன்றனால ஏதாவது ஒன்று அழைச்சி போட்டேன். கஷ்டப்பட்டு ஒரு 2-3 ஸ்வெட்ரு தலைவாணி உரை டவல்லாம் துவைச்சி போட்டேன் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ தான் அந்த பட்டு போன விவசாய நிலத்தை பாருங்கள் அப்படின்னு உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். வெயில் இருக்குதோ இல்லையோ
துணி துவைக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு வெயில் இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். மழை இருக்கும்போது விவசாயிங்களுக்கு வந்து நம்மளோட நிலத்துல இருக்க போட்ட விதை வந்து வளரணும்னு அவங்களுக்கு சந்தோஷம் வரும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா விவசாயிங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா நான் வந்து கிராமத்தில் இருக்கனால அந்த கஷ்டங்கள் வந்து எனக்கு தெரியுது. சில பேர் யார் வந்து கிராமத்தில் இருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி வெயில் அடிக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்பா கேமராவே என்னால் நேராக காட்ட முடியல, அவ்வளோ வெயில். அதுக்கப்புறம் துவைச்சி போட்டு நடந்து வந்துட்டேன் கைஸ். இந்த வெயில் காலத்தில் செருப்பு போட்டு நடங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.